அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து தக்பீர் கட்டி தொழுது முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமுக்கு பதில் சொல்லிவிட்டு, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ போய் நீ தொழுகல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் திருப்பி போய் தொழுது முடிச்சுட்டு மறுபடியும் சலாம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. பதில் சொல்லிவிட்டு மறுபடியும் போய் நீ ஒழுங்காக தொழுகல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் மறுபடியும் போனார், தொழுதார், அதே மாதிரி சலாம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி திருப்பி அனுப்பி விட்டாங்க. அது பிறகு நேராக வந்துட்டார். யா ரசூலல்லாஹ், நான் தொழுதேன், நீங்கள் தொழுகலைங்கிறீங்க, எப்படி தொழுகிறது, என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு அவர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தக்பீர் கட்டின, ருக்கு போன, சுஜூதுக்கு போன, ஆனால் எதையுமே நிதானமாக செய்யலை. தக்பீர் கட்டி டப்புன்னு ருக்குக்கு போகிற, மறுபடியும் எஞ்சிக்கிற, மறுபடியும் சஜிதாக்கு போகிற, எதையும் நிதானமாக செய்யலை, ஓத வேண்டியதை கரெக்டாக ஓதலை. அதனால் தொழுகை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ தொழுகை அப்படிங்கிறது நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டிய முறையில் கரெக்டாக, நேர்த்தியாக, ஒழுங்காக செய்யணும். நாம் எப்படி தொழுகிறோமோ நம்முடைய நீயத்தை பொறுத்து, நம்ம ஓதக்கூடிய விஷயங்களை பொறுத்து, அதில் நமக்கு இருக்கக்கூடிய இறையச்சத்தை பொறுத்து, பேணுதலை பொறுத்து, அதில் நாம் கடைபிடிக்கின்ற முஸ்தஹப்புகள், சுன்னத்துகளை பொறுத்து நமக்கு நன்மைகளில் வித்தியாசம் கிடைக்கும். தொழுகிறது ஒரே தொழுகை தான், ஒரே மாதிரி தான் தொழுகிறோம், இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நன்மை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னர் ரஜுல ல யன்ஸரிஃபு, ஒரு மனிதர் தொழுது விட்டு திரும்புகிறார். அப்படி திரும்பும் பொழுது ஒமா குதிபலஹு இல்லா அஷ்ரு சலாத்திஹி, அப்படி திரும்பும் பொழுது அவருடைய தொழுகையில் 10ல் 1 தான் அவருக்கு கிடைக்கிது. இன்னொருத்தருக்கு திஸ்ருஹா 9ல் 1 கிடைக்கிது. இன்னொருத்தருக்கு 8ல் 1 கிடைக்கிது. இன்னொருத்தருக்கு 7ல் 1 கிடைக்கிது. இப்படியே வந்தாங்க. இன்னொருத்தருக்கு பாதி கிடைக்கிது அப்படின்னாங்க. 8ல் 1 நன்மை தான் கிடைக்கிது, 10ல் 1 நன்மை தான் கிடைக்கிது. அப்படின்னா அவருடைய தொழுகை அவ்வளோ குறைபாடுள்ள தொழுகையாக இருக்குது அப்படின்னாங்க. 10 பேர் தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 பேருக்கு ஒரே நன்மை இல்லை. அவருடைய நிலைப்பாட்டை கவனித்து, அவருடைய எண்ணங்களை கவனித்து, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நீயத்துகளை கவனித்து நன்மைகளில் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ எதையும் சரியாக செய்யணும், திருந்த செய்ய வேண்டும், செய்வதை திருந்த செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை செய்தாலும் சரியாக, கரெக்டாக, நேர்த்தியாக செய்யணும். இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தியாக செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எதையும் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் ஃபைதா கத்தல்தும் ஃபஹஸினுல் கித்லா, ஒரு பொருளை நீங்கள் கொள்வதாக இருந்தால் அதை அழகான முறையில் கொள்ளுங்கள், சரியான முறையில் கொள்ளுங்கள். உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பூச்சி, ஒரு எறும்பு, ஒரு பல்லி, அதை கொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரே அடியில் கொள்ளுங்க. அதுதான் அதுக்கு தொந்தரவாக இருக்குது, அதுக்கு நோவினையாக இருக்காது. போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி கொல்லக்கூடாது. தீயில கருகி அதை கொல்லக்கூடாது, நெருப்பில் இட்டு கொல்லக்கூடாது. ஒரு பொருளை கொள்வதாக இருந்தாலும் கூட அழகான முறையில் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வைதா தபஹத்தும் ஃபஹஸினு தபஹா, ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் அழகான முறையில் நீங்கள் அறுத்து பலியிடுங்க, சித்திரவதை பண்ணி அறுக்காதீங்க. நமக்கு குர்பானியினுடைய சட்டம்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கா இல்லையா? கத்தியை கூர்மையாக வச்சு அறுக்கணும். இன்னொரு பிராணிக்கு முன்னால் கத்தியை தீட்டக்கூடாது. இன்னொரு பிராணிக்கு முன்னாடி வச்சுட்டு இன்னொரு பிராணியை அறுக்கக்கூடாது. அப்போ எதை செய்தாலும் நேர்த்தியாக, சரியாக செய்ய வேண்டும். மொட்டை கத்தியை வச்சு அறுத்தாலும் அது அறுக்கத்தான் செய்யும். ஆனால் என்னென்னா 3 தடவை 4 தடவை அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கணும். அறுத்தா தான் அது தோல் அறுபடும். அப்போ அதுக்கு சித்திரவதை, அதுக்கு நோவினை, அப்படி செய்யாதீங்க. நல்ல கூர்மையான கத்தியை வச்சு ஒரே அறுப்பில் அறுங்க. நீங்கள் அறுத்துருவீங்க,
ஆனால் அதுக்கு நோவினையாக இருக்கும். அப்படி செய்யாதீங்கன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் நேர்த்தியான முறையில் செய்ய வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பண்பு என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வான். எதுலையும் யாராலையும் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சிருக்கிறான், மத்தியில் நம்ம படைச்சிருக்கிறான். நம்மளை எந்த குறையும் அல்லாஹ்கிட்ட பார்க்க முடியாது. எல்லாத்தையும் கரெக்டாக படைச்சிருக்கான். எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ, யார் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ சரியாக வச்சுருக்கிறான். உலகத்தில் பணக்காரங்களும் இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பணக்காரனாக வச்சுருந்தான்னு வைங்களேன், உலகம் ஸ்தம்பித்து போயிடும், உலகம் நடக்காது. அல்லது எல்லாத்தையும் ஏழையாக வச்சுருக்கிறான். உலகத்தில் பிறந்த எல்லாருமே பட்டினியால் பசியால் கஷ்டப்படுறாங்க. எல்லா குடும்பமும் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்குது. உலகம் இயங்காது. எல்லாத்தையும் ஆண்களாக படைச்சிட்டான் அல்லது எல்லாத்தையும் பெண்களாக படைச்சிட்டான், ஏன்னா விருத்தியாகாது. அல்லாஹு தஆலா சரியாக படைச்சிருக்கான். எல்லாத்தையும் படித்தவங்களாம் எல்லாம் வச்சுட்டான். எல்லாருமே படித்தவங்க அப்படின்னா, இந்த படிக்காதவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருக்காது. அல்லது யாருமே படிக்காத முட்டாளாக எல்லாத்தையும் ஆக்கிட்டான் அப்படின்னா, படித்தவங்களுக்கு நல்லா ஒரு சில வேலையை வச்சுருக்காங்க, அது யார் செய்கிறது? செய்ய முடியாது. அப்போ ரெண்டையும் அல்லாஹு தஆலா கலந்து யார் யாரை எங்கே வைக்கணுமோ அவங்கள அந்த இடத்துல வச்சு, யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து, சில பேருக்கு குழந்தையை கொடுக்குறான், சில பேருக்கு குழந்தை இல்லாமல் வைக்கிறான், சில பேருக்கு ஆண்களை கொடுக்குறான், சில பேருக்கு பெண்களை கொடுக்குறான், சில பேருக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்குறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக பார்த்து பக்குவமாக செய்திருக்கிறார். எந்த குறையும் பார்க்க முடியாது. மனிதனை அல்லாஹு தஆலா அழகான கோலத்தில் அழகான வடிவமைப்பில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு, அவன் படைத்த ஒவ்வொன்றையும் அழகாக படைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எதுலையும் எந்த குறையும் காண முடியாது. மனிதனுடைய அங்கே அவயங்களை பாருங்கள், எதை எங்கே அவங்க வேணுமோ அதை கரெக்டாக வச்சுருக்கிறான். முதல்ல ஹெட்டு தலை, அதுக்கு பிறகு அந்த தலையில் ஃபஸ்ட்டு கண் இருக்குது, அதுக்கு பிறகு மூக்கு இருக்குது, அதுக்கு பிறகு வாய் இருக்குது, எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறான். கண்ணை பின்னால் வச்சு நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள், அப்படியே பேக்கிலேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும், முன்னாடி நடக்க முடியாது. அல்லது ஒருத்தரோடு பேசும் பொழுது முதல்ல திரும்பி பார்த்துட்டு பேசும்போது திரும்பி பேசுகிற மாதிரி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக போயிருக்கும். முதல்ல கீழே வாயை வச்சுருக்கான், அதுக்கு மேலே மூக்கை வச்சுருக்கிறான். ஒரு பொருளை எடுக்கும் பொழுது நுகர்ந்து பார்த்து சாப்பிடணும். அது நல்ல பொருளா கெட்டு போன பொருளா அப்படின்ட்டு நுகர்ந்து பார்க்குறதுக்கு மூக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அதை நுகர்ந்து பார்க்க முடியும். வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போய் நுகர்ந்து பார்த்துட்டு அப்புறம் வாய்க்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். வாய் பின்னால் இருந்தால் கையை வச்சு பின்னால் கொண்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்களை கரெக்டாக மேலே வச்சுருக்கிறான். நீ உணவு வாய் வரைக்கும் கொண்டு வர்ற வரைக்கும் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, அதில் ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு பார்த்து சாப்பிட்றதுக்கு கண்ணை மேலே வச்சுருக்கிறான். கால்களை கீழே வச்சுருக்கிறான். ஒவ்வொன்றையும் தலைகீழாக வச்சு பாருங்கள், மனிதன் அலங்கோலமாக மாறி போயிடுவான். அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்மளை படைத்திருக்கிறான், செதுக்கி இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான். எதையும் நேர்த்தியாக செய்வாங்க. அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் அவர்கள் ஆற்றக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கரெக்டாக செய்வாங்க. யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. என் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக நடக்கலை, என்னை கண்டுக்கலை, எனக்கு நேரம் ஒதுக்கலை அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அவ்வளோ பெரிய பணிகள் இருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செஞ்சாங்க, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சாங்க. யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. சமூகத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சரியாக அவங்க நடந்து காட்டினாங்க. 9-10 மனைவிமார்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான முறையில் நேரத்தை கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செஞ்சாங்க. எதையும் நேர்த்தியாக சரியாக செய்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாக இருக்கிறது. ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடாது. எந்த காரியத்தையும் முதல்ல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் ஈடுபாடு இருக்கும் பொழுது தான் அந்த காரியம் சரியான முறையில் இருக்கும். ஈடுபாடு இல்லை அப்படின்னா ஏனோ தானோ தான். தொழுகையில் நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம தொழுகையில் ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஒரு நேரம் வர்றது ஒரு நேரம் வராமல் இருக்கிறது, தொழுகையில் நின்னா கூட கவனக்குறைவாக நிற்கிறது. ஏன் அப்படின்னு நமக்கு நடக்குதுன்னா அதில் ஈடுபாடு இல்லை, அதில் இறையச்சம் இல்லை. ஒருத்தர் வேலை பார்க்குறோம், அந்த வேலை சரியான முறையில் கரெக்டான முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னா அதில் ஈடுபாடு இருந்தால் தான் செய்ய முடியும். ஈடுபாடு இல்லாமல் அறக்குறை எண்ணத்தோடு செய்யும் பொழுது குறைபாடுகள் வரத்தான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். எதை செய்தாலும் சரியான முறையில் செய்யுங்க, நேர்த்தியான முறையில் செய்யுங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பண்பாகவும் இருக்கிறது.
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா காரியத்தையும் சரியான முறையில் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.